இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் விசேஷமாக வட மாநிலங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வட இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் அநேகர் துன்புறுத்தப்படுறாங்க. ஊழியர்கள் அநேகர் இந்த நாளில் சிறை கைதிகளாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்படியாக அது கேட்ட திட்டத்தை தேவன் ஒத்து கொடுக்கும்படியாக இந்த நாளில் ஜெபித்து கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் அநேக காரியங்களை நாம் பதறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பதறாதீங்க, உங்கள் காரியங்களை நான் முன்னால் இருந்து உதவி செய்து இந்த நாட்களில் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறவர் உங்கள் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா அவர் என்ன வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அதை குறித்து நீங்கள் பதட்டப்படவோ கலங்கி தவிக்கவோ வேண்டாம். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தரே அந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் கடந்து வருவார். எல்லாருடைய உதவி எனக்கு விருதாவாய் போய்விட்டது ஆண்டவரே என்று சொல்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்ய போகிறாரு. கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ண போகிறாரு. வாசிக்கிறேன், கேளுங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ்யமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இங்கே பார்க்குறோம், அங்கே எஸ்தர் ராஜாத்தி அரண்மனையிலே காணப்படுகிறார். அப்போ ஒரு ராஜாத்தியாக அங்கே அவள் வீற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே அங்கு ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. யூதர்களை அழிக்கும்படியான ஒரு திட்டம் அங்கு தீட்டப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த வேளையிலே மோர்தெகாய் அங்கு சொல்லி அனுப்புகிறான், இந்த காலத்திற்கு உதவியாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த இடத்துல மேன்மைப்படுத்தி இருக்கலாமே, நீ மௌனமாக இருப்பாயானால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள் என்று அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு பதட்டம், ஒரு திகில் அங்கு கடந்து வருகிறது. அப்போ அந்த நாளில் பார்க்கிறோம், அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்கிறார்கள்? உபவாசித்து அங்கு ஜெபிப்பதை பார்க்கிறோம். அதற்கு முன்பாக சங்கீதம் 89:19 வாசிக்கிறோம். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே பார்க்குறோம், ஒரு சௌரியவான் மேல் வைத்து அந்த ஜனத்தை தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்களை மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்டில் அநேக மனிதர்களுடைய உதவி உங்களுக்கு விருதாவாய் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு உதவி செய்வேன். ஆண்டவர் முன்பாகவே ஒரு தரிசனத்தை அங்கு வைத்திருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காகவே அங்கு எஸ்தர் ராஜாத்தியை ஆண்டவர் அங்கு உயர்த்தினதை பார்க்கிறோம். சாதாரண ஒரு பொண்ணாக இருந்த எஸ்தரை ஒரு ராஜாத்தியாக, ஒரு ராணியாக அங்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். வஸ்தியை தள்ளிட்டு சரி அந்த இடத்துல வைக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஒரு சௌரியவானாக, ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆண்டவர் முன்பாகவே ஒரு தரிசனத்தை அங்கு உருவாக்கி அங்கு வைத்திருந்தபடியினாலே எஸ்தர் அங்கு ராணியாக உயர்த்தப்பட்டதை பார்க்கிறோம். அவள் அந்த நாட்டில் மௌனமாக இராதபடிக்கு தெய்வ சமூகத்திலே காத்திருந்தபடியினாலே யூதர்களுக்கு அங்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தர் அங்கு உதவி செய்தார். இந்த நாளில் அநேக காரியங்களை குறித்து பயந்து போயிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அநேக நபர்களை எழுப்பி வைத்திருக்கிறார். அநேகர்களுக்கு உதவி செய்யும்படியான நேரம் வந்துவிட்டது. எதையெல்லாம் இழந்து போய் உதவியற்று போய் நிற்கிறாயோ அந்த காரியத்திலே உதவி கடந்து வருவதை உன் கண்களால் நீ பார்க்க முடியும். ஒரு முறை நான் இங்கேருந்து சென்னைக்கு போயிட்டேன். நான் அங்கேருந்து மத்திய பிரதேசம் கடந்து போகணும். என் கையில் காசு கிடையாது. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர்கிட்ட நோக்கி பார்த்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இப்போ ஒரு மனுஷன் வருவான்,
அவனுக்கு உதவி செய்வான்னு சொல்லிட்டு அதை நம்பி தான் நான் இங்கேருந்து என்ன செஞ்சுருக்கேன், நாசரேத்துலேருந்து சென்னை போயிருக்கேன். அங்கே பாருங்களேன், அதே சகோதரன் கடந்து வந்து எனக்கு அடுத்த ட்ரெயின் போகிறதுக்குரிய காசு அவங்க கொடுத்தாங்க. பாருங்கள், மனுஷங்களுடைய உதவி நம்மகிட்ட இல்லாட்டாலும் ஆண்டவர் யார் மூலமாக உதவி செய்ய வைத்திருக்கிறாரோ அவர்கள் மூலமாக தேவன் உதவி செய்து அந்த நாட்களிலே எங்களை அப்படியாய் வழி நடத்தினார். இன்றைக்கு உன்னையே அப்படி வழி நடத்தும்படியாக உன்னோடு கூட ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் கலங்காதீங்க. இந்த நாளில் உங்களுடைய காரியத்தை தேவன் மாறுதலாய் முடிய பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் பதறிப்போய் இருக்கிறார்களோ, உதவி இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நீர் உதவி செய்து அவர்களை மேன்மைப்படுத்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே, அப்போ அவனுடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் யாவையும் தொடங்கப்பா, கதறலை கேட்டு அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அவர்களை பலப்படுத்துங்க. பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. அப்பா, இந்த நாட்கள் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி உன்னுடைய பிள்ளைகளை அப்படியாய் ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.